ஏன் என்ன கூப்பிடுற? ஏய் கீழே விடுமா, கீழே விடு. ஓ இத கீழே விட சொன்னி. நீ வேற பொசுக்கு பொசுக்குன்னு இப்படி வா வான்னு எனக்கு பயம் வந்து. இல்ல 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 உள்பாவடை கட்டுவாங்க. உள்பாவடை விக்கிற விலைக்கு உள்பாவடை கட்டணும். ஒரு பாவடை ரேட் எவ்வளவு தெரியுமா உனக்கு? 450 ரூபா. ஆட்டி ஆத்தி அப்ப வேணா விட்டுரு. இங்க திரும்பி பார்த்தேன் 3 டவுசர் 100 ரூபாய்க்கு வாங்கி மாட்டிக்கிட்டேன். ஏனே உனக்கு என்னன்னு வேர்க்கிறது மனுஷனுக்கு? இந்த அண்ணன் டவுசரை காமிச்சோன்னா வந்து உட்காந்துட்டாப்ல. இப்படி மயக்குனா தானே பதட்டம் ஆகுது. இல்ல தூங்குறதுலயும் பிரச்சனை இருக்கு. சரி அதை விடுங்க. சரி சுனிதா. ஓ சுனிதா. அது கொடுக்க மாட்டேன். சுனிதா பேரு சுனிதா. ஃபாரின்ல இருந்து வந்திருக்கு, வெளிநாடு. சரி எந்த நாடு தெரியும்? எந்த ஊர்மா? ஊர் இல்ல நாடியா. ஓ நாடு. எந்த நாடு? மதகுபட்டியில இருந்து வந்திருக்கேன். மதகுபட்டி வெளிநாடா? வெளிநாடு ஃபாரின். அதுதான் அண்ணே வீடியோ எடுனே, ஜூம் பண்ணேன், நல்லா ஜூம் பண்ணேன். ஆமா ஆமா தெரியுதா? வெளிநாட்டுக்கால் அண்ணே நல்லா பாரு, நெஞ்சு நிறைய மசுறு முளைச்சிருக்கு பாரு. பாரு நல்லா மசுறு முளைச்சக்க. நெஞ்சில மட்டுமா முடி முளைச்சிருக்கு, காலு கையில எல்லாம் முளைச்சிருக்கேன். ஏயா நீங்க இப்படி எல்லாம் காட்டி கொடுக்காதீங்க, விஷயமா இருக்க. அப்புறம் அண்ணே வீடியோ என்ன, டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாண்ணே? ஓகே சந்தோஷம்ண்ணே. பரவாயில்ல, இதுவரையும் ஆட்கள்லாம் இவ்வளவு தூரம் உட்காந்துருக்காங்க, பெரிய விஷயம் இல்லையா? சரி காலகாலத்துல நந்தவனம் போகணும். சரி சரியா 1:30 மணிக்கெல்லாம் நாரதரை வெளியில அனுப்பணும். ஆஹா அவரை 2 மணிக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு அப்புறம் தர்க்கம் பண்ணலைங்கிற ஒரு காலையில் ஒரு சங்கட்டம் வந்துடக்கூடாது. ரெடி ஆகி உட்காந்துருக்காப்புல. பாவம் அந்த மனுஷன். அந்த பஞ்சாயத்தை 1 மணிக்கு கட்டின ஆளு விடிய காலம் 4 மணிக்கு தான் உட்பாரு. உச்சா இச்சா வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாரு தான். அதுக்காக பேம்பர் சாமி மாட்டிக்க முடியும்? சாமியை கூப்பிடுவோம். சரி அவங்கள கூப்பிடுவோமா? செல்லகுட்டி வட வட வட. என்ன எதுக்கடி கூப்பிட்ட? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொன்னது போல எல்லாரும் சேர்ந்து காவல் பார்த்துக்கிட்டு அந்தவனத்துக்கு போகணும். இடத்துக்கு தலைவி வள்ளியம்மா பார்க்கணும். அதனால அம்மா கூப்பிடுவோமா? கண்டிப்பா கூப்பிடுவோம். ஏங்க இன்னொரு விஷயம் தெரியுமா? என் அப்பா பேர் என்ன தெரியுமா? யார? சரி நான் வந்ததுல இருந்து உனக்கு கேட்காம விட்டுட்டேன். சொல்றி. இவ்வளவு அழகா இருக்க, அம்சமா இருக்க, எங்க இருந்து வர்ற, உன் பேர் என்ன, எதுக்காக இங்க வந்திருக்க? நான் வெளிநாட்டுல இருந்து வரேன். வெளிநாடா? ஆமா. சரி எந்த நாடு தெரியுமா? எந்த நாடுடி? மதகுபட்டி. மதகுபட்டியா? சரி வெளிநாடுங்கிற மதகுபட்டியில இருந்து எப்படி வந்த? ஏரோப்ளேன்ல வந்தேன். ஏரோப்ளேன்ல? எங்க ஏரோப்ளேன காணோமா? பின்னாடி மேஞ்சிக்கிட்டு இருக்கு. பின்னாடி மேஞ்சிக்கிட்டு இருக்குதா? அது சரி. சரி உன் பேர் என்னடி? ஏரோப்ளேனேவா? வேணாம் வேணாம் உட்காருங்க. கண்ணு புதியாச்சு. உன் பேர் என்னடி? என் பேர் சுனிதா. அம்மா அப்பா இருக்காங்களா? சுனிதா இருக்காங்க இருக்கா. அப்பா பேர் என்ன தெரியுமா? என்னடி? அப்பா பேர் வந்து இது வெதர் பண்ணி. லெதர் பண்ணி. அம்மா பேரு லெதர் பண்ணி இல்ல வெதர் பண்ணி. வெதர். அம்மா பேரு மஞ்ச புஞ்சை. அக்கா பேரு இல்ல நீங்க வந்தோனே டக்குனு கிளம்பி இருக்கு. அடியே சுனிதா, உன் பேரு உன் குடும்பத்து பேர்லாம் கேட்டு பிரமிச்சு போய் நிக்கிறேன் நான். ஆமா அடுத்து வந்து என் பேரு சொல்லிட்டேன். ஆமா எங்க அம்மா பேரு மஞ்ச புஞ்சை. என் தங்கச்சி பேர் என்ன தெரியுமா? என்னடி? கருப்பு புஞ்சை. அது சரி. ஆமா என் தங்கச்சி பேரு அண்ணன் பேர் என்ன தெரியுமா? என்னடி? சிகப்பு புஞ்சை. ஆத்தடி. என் மாமன் பேர் என்ன தெரியுமா? லூசு புஞ்சை. மை ஃபேமிலியே புஞ்சை ஃபேமிலி. எங்க அத்தை பேர் என்ன தெரியுமா? சரி அது மொகர புஞ்சை. சரி இப்படி எல்லாம் சொல்றீங்களா? உங்க குடும்பத்துக்கு எதுவும் சாங்ஸ் தானே? ஆமா இருக்கா? எங்க தாத்தா பேர் என்ன தெரியுமா? என்னடி? அந்த ஆளு பேரு கேன புஞ்சை. குடும்பமே புஞ்சை ஃபேமிலி குடும்பம். வாழ்க வளமுடன். பாட்டி பேர் என்ன தெரியுமா? என்னடி? அது பேர் கிறுக்கு புஞ்சை. இப்ப நீ இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்து புஞ்சையா இருக்கு. உனக்கு தேவை புஞ்சை தானே? தேவை புஞ்சை யாரு தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பா. சுத்தம் சோழி முடிஞ்சிச்சு. ஆமா ஏன் தெரியுமா புஞ்சைன்னு வச்சிருக்கோம்? ஏன்டி? நாங்க புஞ்சை நிலத்துல விளையிறதுனால புஞ்சை அடமொழியா வச்சுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடி? எங்க அப்பா வெதர் பண்ணியும் எங்க அம்மா மஞ்ச புஞ்சி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அப்பா லவ் பண்ணும் போது எங்க அம்மா அவ்வளவு அழகா இருந்தாங்க தெரியுமா? அழகா இருந்தாங்க. டக்குன்னு இழுத்துட்டு ஓடி போயிட்டாரு. இழுத்துட்டு ஓடி போயிட்டாரா? ஓடி போனோன்னு நேரா எங்க தாத்தா கேன புஞ்ச காலில் போய் விழுந்துட்டாரு. சரி கேன புஞ்ச என்ன பண்ணாரு? என்ன பண்ணாரு? கல்யாணம் பண்ணவே விட மாட்டேன்னு ஒத்த கால்ல நின்னாரு. அவர் ஒத்த கால்ல நின்னாரு. ஒரே அடி சட்டார்னு. யார் அடிச்சாரு? என் பாட்டி கிறுக்கு புஞ்ச அடிச்சிருச்சு எங்க தாத்தா கேன புஞ்ச. அடிச்சடியில சடச்சடன்னு வந்திருக்குமே. ஆமா ஆமா வாயில வாங்கிட்டாரு. இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? இல்ல இதெல்லாம் விட்டுதல நம்ம இதுக்கு வந்தான்.
காவல் பார்க்க தானே வந்தான். சரி காவல் பார்த்துட்டாலும் கிளம்பிருச்சுடி. சிவப்பு வேஷ்டி கிளம்பிருச்சு. அவருக்கு மூடு வந்து பின்னாடியே வெள்ளை வேஷ்டி போகுது. அவங்க எல்லாம் எங்க போறாங்க தெரியுமா? அவங்களும் காவல் பார்க்க போறாங்க. அவங்க காவல் அவங்க பார்க்கட்டும். ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி? எந்த ஊர்லயும் இல்லாத ஒரு சிறப்பு நம்ம ஊர்ல. என்னது? சரியம்பட்டியில என்ன தெரியுமா? என்னடி? எல்லா ஊர்லயும் பாருங்க, இந்த நந்தவனம் நடக்கும்போது நிறைய பேர் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. சரி. ஆனா இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க பத்தியா? பெரிய விஷயம். முதல்ல இவங்க அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி. ஒரு கைத்தட்டு. ஏன் தெரியுமா? நாடகம் நம்ம ஊர்ல வச்சுட்டு நம்ம வீட்டுல போய் படுத்துவோம்னா நல்லா இருக்கும். தூங்குறதா இருந்தா கூட இங்கதான் தூங்கும். ஆமா, இங்கதான் தூங்கணும். காலையில நம்ம எழுப்பி கூட்டிட்டு போயிருவோம். அழகான இடம். அம்மா வணக்கம். இது என்னடி? என்னம்மா? வடநாட்டு காரிய மாதிரி இருக்கு. ஆமாமா, வெளிநாட்டுல இருந்து, ஃபாரின்ல இருந்து வந்திருக்கேன். வெளிநாட்டுல இருந்து இப்பதான் வந்திருக்கேன். ஆமாமா. எங்க அப்பா உள்ளூர் தோழி ஒண்ணு. ஆமா. அப்புறம் வெளிநாட்டு தோழி ஒண்ணு. ஃபாரின், வெளிநாடு, மதகுபட்டி இல்ல. சரி, அப்பா வந்து என்ன சொன்னாரு? அப்பா வந்து கனகரத்மா மண்ணெல்லாம் காட்டிட்டு போக சொல்லியிருக்காரு. ஏய், அறிவு கிட்டவள என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? காவலுக்கு போ. அம்மா, எனக்கு தமிழ் குஞ்சு குஞ்சு தான் தெரியும். ஆமா, பெருசா தெரியாது. அப்படியா? சரி, பேசிக்கிட்டே நந்தவனத்துக்கு வந்துட்டோம். இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இடத்த வச்சு நமக்கு பெருமையா, நம்மளை வச்சு இடத்துக்கு பெருமையா? எங்களுக்கு இந்த நாடகத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கி இப்பொழுது பாதுகாப்பு அளிக்கக்கூடிய வகையில் வருகின்றிருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பாய்வாளர் ஐயா அவர்களை விழா குழுவினர்கள் சார்பாக, இளைஞர்கள் சார்பாக, கிராமத்தார்கள் சார்பாக வருக என வரவேற்று அவர்களை மேடைக்கு அன்புடன் வரவேற்கிறோம். எடுத்த வீட்டு நமக்கு பெருமை. ஆடி பாடி வேலை செஞ்ச
இருக்கா? அலுப்பு இருக்காது. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் புள்ள பிறக்காது. வாயில நல்ல வார்த்தை வர என்னதான் சாப்பிடுறேன் இவ்வளவு அறிவா பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன மனசு எப்படி இருக்கு? மனசு ஒன்னு 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துச்சு. என்னது மனசுதான். அடியா அறிவு கெட்டவளே என்ன சொல்லிக்கிட்டு நீ இப்படி எல்லாம் பேசணும்னு வச்சுக்க உன்னை வேலையில இருந்து தூக்கப்படும். எப்படி வேணாலும் நீங்க தூக்குங்கம்மா. நீங்க எப்படி தூக்குறீங்கன்னு மட்டும் நான் எதாத்தாலும் மூடிய பெருமை திறந்து காமிச்சிட்டு இவ்வளவுதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடையாம நீங்க வேற திறந்து காமிச்சிட்டோம்னா பிரச்சனை இல்ல, போயிடுவாங்க. இவ எவ்வளவு அடக்கொடுக்க மூடியே வச்சிருந்தோம்னு வச்சுங்க, நாய் பனி குட்டி குட்டி போட்ட மாதிரி பின்னாடியே சுத்தி வருவேன். உன்னை என்ன கோயிலுக்கு நேர்ந்து விட்டாச்சா இல்ல நான் என்ன கேட்கிறேன்? பெண் என்ன அடக்க ஒடுக்க வேணும்டி? பெண்ணுக்கு 4 வகை குணங்கள் என்ன அப்படின்னா அச்சமடம் நாண பயிர்ப்பு. இந்த அச்சமடம் நாண பயிர்ப்புல ஒன்னாதான் இருக்கா? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. என்ன இருக்கு? அந்த பைப்பு. உன் பைப்பை கொண்ட குப்பையில போடு, முகரே பாரு. 1.25 அடி திருக்குறள். அரோகரா. மனசு சந்தோஷமா இருக்கா? இருக்குமா. உன் மனசு? என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எத்தனையோ சோலை பார்த்திருக்கோம், இந்த மாதிரி சோலையை பார்த்திருக்கோமா? சோலை அருமையான சோலை. மலர்கள்லாம் பத்தியெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு அந்த ஒவ்வொரு மலையை எடுத்து மலையா தொடுத்து ஒரு கணக்கு அபிஷேகம் செஞ்சா எவ்வளவு அழகா தெரியுமா இருக்கும். ஒரு குடம் தண்ணியை ஒண்ணு வந்து ஊத்தி விடுங்க. ஆமா, அப்பா என்ன சொன்ன கண்ணுக்கத்தமா கால் பண்ணி சொல்லியிருக்காருல்ல, மலர்கள்லாம் அழகா இருக்கும்லமா. அரோகரா. ஆலிலும் ஆலோலம் ஆலோலம் சோ அழகான பச்சிகளே ஆலோலம் சோ அடி அடங்காதவளே, என்னத்த பிடிச்ச ஆடிட்டு அங்க போற ஆல்ரவுண்ட் கார்ட்ட. அடி பொம்பளை தானா நீ? என்ன கேக்குறப்ப சொல்றது காதுல வாங்குங்க. என்னது என்னது என்னது? இந்த பொண்ணு மட்டும் ஆடுது இல்ல, நீங்க அந்த மாதிரி இதே மாதிரி பாவடை தூக்கிட்டு நல்லா இருக்கும். கள்ளத்தனமாக வரும் மரக்கடி கையில கவன் இருக்கும் பாருங்கடி கந்தனியே பைந்தரம போடுங்கடி அடோ ஓடுங்கடி கந்தனியே பைந்தரம போடுங்கடி கந்தனி மரத்து புடி ஆடுங்கடி சோ ஆலோலப்பட்டிகளே ஆலோலம் சோ சோ ஆலோலம் 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 சோ ஆலோலம் 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 சோ ஆலோலம் 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 சோ ஆலோலம் சோ ஆலோலம் சோ ஆலோலம் ஆலோலம்.
போலாமா? ஆளோளம் சோ Thank you.